ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तमहदेवम् आत्मबुद्धिप्रसादं मुमुक्षुर्வை शरणमहं प्रपद्ये. இந்த உலகத்தையெல்லாம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் படைக்கிறார். ஆனால் அந்த படைப்பு தொழிலை ஓரளவுக்கு தான் நேரடியாக செய்கிறார். இந்த 5 பூதங்கள் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்கிற 5ஐயும் உண்டாக்கி அவற்றை கொண்டு இந்த அண்டம் என்கிற 14 லோகங்களையும் சிருஷ்டிக்கும் வரை பகவான் நேரடியாக செய்கிறார். அதற்கு பிறகு பிரம்மா நான்முகன் என்கிற கடவுளை உண்டாக்கி அவர் மூலமாகத்தான் தினப்படி நடக்க வேண்டிய சிருஷ்டிகள் அனைத்தையும் பகவான் செய்கிறார். அந்த பிரம்மா படைப்பு தொழிலை மேற்கொள்வதற்கு தேவையான வேதத்தையும் அவருக்கு பகவான் தான் உபதேசிக்கிறான். அந்த பிரம்மாவுக்கு எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும், அரக்கர்களாலோ அசுரர்களாலோ இன்னல் ஏற்பட்டாலும் தானே சென்று பல அவதாரங்களை செய்து பகவான் ரட்சித்து கொடுக்கிறார். பிரம்மாவிடத்திலிருந்து ஒரு அசுரன் வேதத்தை பறித்து கொண்டு போன போதுதான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அதை மீட்டு கொடுத்தார். இதைப்போல் பல துன்பங்களிலிருந்து பிரம்மாவை காத்திருக்கிறார். அந்த பிரம்மா சத்யவிரத க்ஷேத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்யத் தொடங்கினார். சரஸ்வதி தேவி என்கிற தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு தனியாகவே தான் செய்ய முடியும் என்று காட்டுவதற்காக வேள்வியை தொடங்கினார். அந்த வேள்வியை தடுத்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சரஸ்வதி பல முயற்சிகளை மேற்கொண்டாள். அந்த ஒவ்வொரு தடை ஏற்படும் பொழுதும் பிரம்மா பகவானிடத்திலே பிரார்த்தித்து உடனடியாக பகவான் ஓர் வடிவத்தில் வந்து தோன்றி அந்த தடையை போக்கிக் கொடுக்கிறார். பிரம்மாண்ட புராணத்தில் இந்த வரலாறு புராணம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. சரஸ்வதி இருட்டை ஏவிவிட்ட போது தீப பிரகாசனாக திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்திலே தோன்றி அந்த இருட்டை போக்கடித்தார். ஒரு பெரிய கிருத்தியை 8 கைகளோடு ஏவிவிடப்பட அவளை அடக்குவதற்காகத்தான் அஷ்டபுஜகரத்தான் என்கிற பெயரோடு திரு அஷ்டபுஜகரம் என்கிற திவ்யதேசத்திலே பிறந்து தோன்றி அவளை அடக்கினார். அதே வடிவத்தோடு இன்று வரை காட்சி கொடுக்கிறார். அவள் ஒரு பெரிய அரக்கர் படையை ஏவிவிட அவர்களை அழித்து அவர்கள் இரத்தம் தோய்ந்த தன் திருமேனியோடு பவளவண்ணராக பிரபாலேஸ்வரன் என்கிற திருநாமத்தோடு ஓர் திவ்யதேசத்திலே காட்சி கொடுக்கிறார். இப்படி பல பல தடங்கல்களை தாண்டி பிரம்மா யாகத்தை செய்து வருகிறார். அதில் மற்றொரு தடை ஏற்பட்டது. அதிலிருந்து அவரை ரட்சிப்பதற்காக பகவான் எடுத்த மற்றொரு உருவத்தைத்தான் நாம் இந்த திவ்யதேசத்தில் தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். தற்போது நாம் இருப்பது நம்முடைய பிரயாண கிரமத்தில் 54வது திவ்யதேசத்தில். தொண்டை நாட்டு திருத்தலங்களுக்குள்ளே மிக முக்கியமான திருத்தலம் திருவெஹ்கா என்று கொண்டாடப்படுகிறது. அந்த வெஹ்காவில் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கிற பகவானை சேவிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த பெருமானும் பிரம்மாவின் யாகத்தை ரட்சிப்பதற்காக வந்தவர்தான். சரஸ்வதி ஒரு கடைசி முயற்சியாக தானே ஒரு பெரிய நதியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெரும் வெள்ளப்பெருக்கோடு வந்து இந்த யாக பூமியையே அழித்துவிட வேண்டும், இங்கிருக்கும் நெருப்பையெல்லாம் அணைத்துவிட வேண்டும், யாகம் மேலும் தொடர முடியாதபடிக்கு துவம்சம் செய்துவிட வேண்டும் என்று எண்ணினாள். அதற்காகவே ஒரு பெரிய நதியின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள். அப்போது பிரம்மா அதை பார்த்தவுடன் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறார். பகவானே, இந்த இடரிலிருந்தும் நீதான் காக்க வேண்டும். நானாக என்னை காத்து கொள்வதற்கான சக்தியும் எனக்கு கிடையாது, பிராப்தி அதற்கான தேவையும் எனக்கு கிடையாது. நீயே உலகனைத்துக்கும் காப்பாளனாக இருக்கிறபடியால் இந்த துன்பத்திலிருந்தும் நீயே ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்போது பகவான் இந்த ஊரிலே வந்து ஒரு பெரிய அணையைப் போல சயனித்து கொண்டாராம். சரஸ்வதி தேவி 6 வடிவத்தில் ஓடி வந்தாள் என்று பார்க்கிறோமே, அந்த நதிக்கு வேகவதி என்று பெயர் சொல்லப்படுகிறது. வேகம் என்றால் வேகம், சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வேகத்தை தான் தமிழிலும் வேகம் என்று சொல்லுகிறோம். அந்த வேகம் அதிகமாக இருந்தபடியாலே வேகவதி
வேகத்தை உடையவள் என்று அந்த நதிக்கு பெயர் ஏற்பட்டது. அந்த நதியை தடுக்க வேண்டும். ஒரு பெரிய நதியினுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்துக்கு வேண்டிய அளவுக்கு பாய்ச்சனத்தை விட வேண்டுமென்றால் ஒரு தடுப்ப அணை கட்டுவோம் அல்லவா? அணை கட்டினால்தானே தண்ணீரை நிறுத்தி தேக்கி வைக்க முடியும். அதேபோல் பகவானும் தானே இந்த இடத்துக்கு வந்து தான் ஒரு அணையைப் போல குறுக்கே படுத்து கொண்டாராம். அந்த அணைக்கு வேகா சேது என்று பெயர். வேகா என்று நதிக்கு பெயர். வேகா சேது, அந்த வேகா நதிக்கு மேலே ஒரு அணையாக சேதுவாக பகவான் சயனித்தபடியாலே வேகா சேது என்று பகவானுக்கு திருநாமம் ஏற்பட்டது. அந்த வடிவத்தோடு தான் இன்று வரை இந்த திவ்யதேசத்திலே காட்சி அளிக்கிறார். மிக அற்புதமான வடிவம். ஆதிசேஷ படுக்கையின் மேலே வலப்பக்கம் இடப்பக்கம் மாறி பகவான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக சயன திருக்கோலங்களை சேவித்தோம் என்றால் நாம் பகவானை நோக்கி நிற்கும் பொழுது இடது பக்கத்தில் தான் பகவானுடைய திருமுடி இருக்கும், வலது பக்கத்தில் திருவடிகளை நீட்டியிருப்பார். இப்ப நீங்கள் எல்லாரும் தொலைக்காட்சியை பார்க்கிறீர்கள்னால் உங்களுடைய இடது பக்கம் எதுவோ அதுதான் பெருமானுடைய திருமுடியா இருக்கும். வலது பக்கத்துல தான் திருவடி. ஸ்ரீரங்கத்தில் அப்படித்தான், ஆறாவதன் கும்பகோணத்தில் அப்படித்தான், பல ஊர்களில் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் அங்கும் அப்படித்தான். ஆனா இந்த ஊரில் பகவான் மாற்றி சயனித்துக் கொண்டிருக்கிறார். தலை இருக்க வேண்டிய இடத்துல திருவடி இருக்கு, திருவடி இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கிறது. அப்படி மாற்றி படித்து கொண்டு பகவான் இங்கு காட்சி அளிக்கிறார். நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. வரும் தமிழ் ஆண்டு பராபவ வருஷத்துக்கான ஆன்மீக நாள்காட்டியை கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனம் மூலம் வெளியிடுகிறோம். எண்ணிலும் வரும் கண்ணன் என்கிற தலைப்பில் 52 பக்கங்களில் வண்ணப்படங்களுடன் திவ்ய தேசங்களின் பெருமையை பற்றியே இந்த ஆண்டு நாள்காட்டி அமைய இருக்கிறது. ஆழ்வார் எண்ணிலும் வரும் கண்ணன் 1 2 3 என்று எண்ணினாலே கண்ணன் ஓடி வந்து விடுவார் என்று கூறுகிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி அன்று இது வெளியிடப்படும். உடனடியாக நீங்கள் இதற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். ரூபாய் 200 செலுத்தி முன்பதிவு செய்து கொள்வதற்கான வழிகள் www.kinchitdharmam.org என்ற வலைத்தளத்திலோ 24662728 24992728 என்க எண்களை தொடர்பு கொண்டு சென்னை மயிலாப்பூர் அலுவலகத்திலோ 7824085881 நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்வதன் மூலமோ இந்த QR கோடை ஸ்கேன் செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் இதை பெற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆழ்வார் ஒல்லைன்னு பாடுகிறார். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்து ஒல்லை. கஜேந்திரனுக்கு ஓடிப்போய் ரட்சித்தாய் அல்லவா? எவ்வளவு வேகமாக போனாய், அதே போல் வேகமாக வந்து என்னையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஆழ்வார்களுடைய பிரார்த்தனை. அதை போல ஒவ்வொரு பக்தனுக்கும் அந்த 10 நிமிஷம் அவருடைய மனது கலக்கப்படுவதை பகவானால் பொறுக்க முடியாது. அதனால வேகமா வந்து நதி பிரவாகம் வருவதற்குள் தான் குறுக்கே சயனிப்பதற்காக வந்து படுத்து கொண்டாராம். அதனால பக்கம் மாறிப்போய் வலப்பக்கம் தலையை திருமுடியை வைத்துக்கொண்டு இடது பக்கத்தில் திருவடியை நீட்டிக்கொண்டு பகவான் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறான். சம்ஸ்கிருதத்திலே வேகா சேது என்று பெயர், தமிழிலே வெஹ்அணை என்று பெருமானுக்கு திருநாமம், ஊருக்கும் திருநாமம். வேக சேதுவுக்கு மேல அணையாக வேக அணை என்று இருந்திருக்க வேண்டும். அது மாறி வேகவணை என்பது மாறி வெஹ்அணை வெஹா என்று மருவி இருக்க வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு திருவெஹ்அணை என்றுதான் ஊர் அழைக்கப்படுகிறது. இது இந்த பெருமாள் இந்த இடத்துக்கு வந்தது. இவருக்கு ஏன் யதோக்தகாரி என்று பெயர்? பகவானுடைய திருநாமம் யதா உக்தகாரி. யதா எவ்வாறு, உக்த சொல்லப்பட்டாரோ, காரி அப்படியே செய்யக்கூடியவர். இது பகவானை சொல்ற மாதிரியா இருக்கு? நமக்கு வேணா சொன்னா பொருத்தமா இருக்கும். பகவான் எப்படி ஆணையிடுகிறாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னா சரியா இருக்கும். நாம் யதோக்தகாரிகள்னு இருக்கணும். ஆனா நாம யாரும் இருக்கிறது கிடையாது. அவர் சொன்னார்னால் வேண்டுமென்றே மாற்றி செய்வதுதான் நமக்கு வழக்கம். பொதுவாகவே ஒரு குழந்தைக்கு தாய் தந்தையர் இடத்துல தானே கோபம்னு வைத்துக்கோங்களேன். அவர்கள் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் அது பாட்டுக்கு சரியா சாப்பிட்டிருக்கும், சரியா தூங்கியிருக்கும், சரியா பல்ல தேய்ச்சிருக்கும், சரியா குளிச்சிருக்கும். ஆனா தாய் தந்தையர்கள் தங்களுடைய ஒரு ஆதிக்கத்தை செலுக்கிறதுக்காக ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அவர்கள் சொன்னதுக்காகவே சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கும், அவர்கள் சொன்னதுக்காகவே பல் தேய்க்க மாட்டேன்னு அடம்பிடிக்கும். அதே போல நமக்கும் இந்த ஒரு வழக்கம் உண்டு. பகவான் கண் முன்னால் வராமல் இருந்தால் ஓரளவுக்கு தர்ம காரியங்களை நாம் கூட செய்து விடுவோம். ஏன்னா நமக்கு பயன் வேணும், பணங்காசு வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், குழந்தைகள் வேண்டும். இதுக்காகவாவது தர்ம காரியத்தை செய்து விடுவோம். ஆனா பகவான் வந்து
ஜீவாத்மாவே தர்மம் செய்வாய்னு சொன்னால் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ சொல்லிட்டியோ இல்லையோ, கண்டிப்பாக செய்ய மாட்டேன்னு முறுக்கி கொண்டு போய்விடுவோம். அப்ப பகவான் சொல்வதன்படி கேட்பதற்குத்தான் இந்த ஜீவாத்மா இருக்கிறார். ஆனால் அவர் அப்படி கேட்பது கிடையாது. இப்ப விபரீதம் என்ன? பிரம்மா பிரார்த்திக்கிறார், பகவானே நீ வேகமா ஓடி வந்து இந்த நதியை தடுத்து விடுன்னு சொன்னால் பிரம்மா எப்படி சொன்னாரோ அப்படியே பகவான் செய்து கொடுத்தாரோ இல்லையோ. அதனாலே யதா உக்தகாரி, யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தோம் என்றால் யதா உக்தம், சொன்ன வண்ணம், காரி, செய்த பெருமாள். அப்ப தமிழ்ல பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பெயர். பிரம்மா எப்படி சொன்னாரோ அதே போல இங்கு வந்து சயனித்தார். இந்த பெருமாள் தோன்றினது சித்திரை மாசத்தினுடைய புனர்வசு நட்சத்திரம். இங்க சுத்தியே அவர் சித்திரை மாசத்துல தான் யாகம் பண்ணிருக்கார். அதனால வரிசையா பல திவ்யதேசங்கள்ல சித்திரையிலே திருநக்ஷத்திரங்களை பார்த்துட்டே வரும். கடைசியில ஹஸ்தத்திலே வரதராஜ பெருமாள் உதிக்க போகிறார். அது யாகம் முடியும் போது நடக்க இருக்கிறது. யாகத்தை ரட்சிப்பதற்காக இந்த அவதாரம். சுவாமி வேதாந்த தேசிகன் வேகாசேது ஸ்தோத்திரம் என்று ஒரு ஸ்தோத்திரம் இயற்றியிருக்கிறார். 10 ஸ்லோகங்களை கொண்டது. அதில் ஒரு அழகான ஸ்லோகம் தெரிவிக்கிறார். ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச திருஷ்யத்தே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. அவர் என்ன சொல்றார்? ஒருத்தர் தான் இங்கு யதோக்தகாரியாகவும் இருக்கிறார் திருவெக்கணையிலே. அவரேதான் ஹஸ்திசைலம் யானமலைக்கு மேலே ஹஸ்திகிரிக்கு மேலே வரதராஜ பெருமானாகவும் காட்சியளிக்கிறார். 2 பேரும் ஒருவர் தான். ஆனா என்ன வேறுபாடு தெரியுமா? இவர் உபாயமாக இருக்கிறார், அவர் பலமாக இருக்கிறார்னு தெரிவிக்கிறார். நமக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். பலம்னு சொன்னாலாவது புரிஞ்சிடும். பயன், நாம் அடைய ஆசைப்படும் பொருளுக்கு பயன், கோல் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதைத்தான் அடைய விரும்புகிறோம். அதை அடைவதற்கு ஏதோ ஒரு வழி மார்க்கம் இருக்குமோ இல்லையோ, அதைத்தான் உபாயம் என்று சொல்லுவார்கள். இப்ப பகவான் பிரம்மாவுக்கு இலக்கு என்ன? யாகத்தை முடித்து பகவானுக்கு அந்த ஹவிஸை கொடுக்க வேண்டும். அப்ப பகவானை தரிசிப்பது தான் இலக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த யாகத்தை முடித்து வைப்பதற்கு யார் உதவுகிறார்கள்? பகவானே வேகாசேதுவாக வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக உதவினார் அல்லவா? அப்ப ஒரே பகவான் தானே வழியாகவும் இருக்கிறார், தானே அடையப்படும் பொருளாகவும் இருக்கிறார். ஒரே பகவான் இங்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக உபாயம், நாம் ஒரு வழியை கடைப்பிடிக்கும் போது துணையாக நிற்கிறார். அந்த வழியை கடைப்பிடித்தால் எங்கு போய் அடைய போகிறோம்? இதே பெருமானை ஹஸ்திகிரிக்கு மேலே வரதராஜ பெருமானாக போய் சேவிக்க போகிறோம். அப்ப தானாக 2 உருவங்களிலே பகவான் காட்சி கொடுத்தார். ஒன்று வழியாக, அவனை அடைவதற்கு தானே மார்க்கமாக இருக்கும் வடிவம், அது இந்த ஊர் பெருமாள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சேவித்தோம்னால் அடைந்து சேவிக்கப்பட்ட பெருமாள், இறுதியான பயனாக இருக்கக்கூடிய பெருமாள். இப்படி ஒரு ஒற்றுமையை சுவாமி வேதாந்த தேசிகன் இந்த இடத்தில் அனுபவிக்கிறார். இந்த சன்னிதானத்தில் பகவான் எப்படி இருக்கார்னு சுருக்கமா சேவிக்கலாம். கீழே சொன்னது போல ஆதிசேஷ படுக்கையிலே பகவான் சயனித்திருக்கிறார். வலது பக்கம் திருமுடி, இடது பக்கம் திருவடியை நீட்டிக் கொண்டிருக்கிறார். மேற்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் பகவானை காணலாம். இடது கையை தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்திருக்கிறார். தன்னுடைய வலது கையை இப்படி மேல தூக்கி பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தோரணையிலே இருக்கிறார். 2 கைகள் தான். ஒரு கையால தலைக்கு அணை, மற்றொரு கையை தூக்கி வந்தவர்களையெல்லாம் வான அடைத்து ஆசீர்வாதம் பண்ணுவது போல் பகவான் வைத்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் வர வேண்டும்னு காத்துட்டு இருக்கார்னு அர்த்தம். படுத்து கொண்டு நீ வரும் வரை இங்குதான் இருக்க போகிறேன், வந்தவுடனே வான்னு கூப்பிடுறார். வந்தவர்களை ஆசீர்வாதம் செய்கிறார். இப்படி அழகான வடிவம். அவருடைய திருவடி பக்கத்தில் சரஸ்வதி தேவி இருக்கிறாள். அவதான் நதியாக வந்தாளே, இந்த பெருமாள் படுத்தண்ட உடனே வந்து முட்டி முட்டி பார்க்கிறா. அவளால் இதுக்கு தாண்டி போக முடியவில்லை. தன்னுடைய கர்வம் தொலைந்து பகவானிடத்தில் பட்ட அபச்சாரத்தையும் புரிந்து கொண்டு அவளே பகவானை வணங்கி கொண்டு சரஸ்வதி தேவி இங்கேயே இருக்கிறாள் என்று கர்ப்பகிரகத்திலே நாம் சேவித்துக் கொள்ளலாம். இது இந்த பெருமாள் மூலவருடைய வடிவம். அப்படியே உற்சவரை சேவிச்சோம்னா மிக அழகான திருமேனி, 4 திருக்கைகள், அபயஹஸ்தம், கதாஹஸ்தம், சங்க சக்கரங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு உற்சவர் ரொம்ப அழகானவர். எத்தனையோ உற்சவங்கள், பல ஆழ்வாராச்சாரியர்கள் திருநக்ஷத்திரங்கள். இந்த ஊருக்கு இன்னும் பல பெருமைகள். பெருமான் வந்த கதையை மட்டும்தானே பார்த்திருக்கோம். இன்னும் பல பெருமைகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக வரும் பகுதிகளிலே பார்க்கலாம்.